வணக்கம் நண்பர்களே. தோட்டத்தில் பூக்கள் வளர்க்கிறதுல ரொம்ப கஷ்டமான பூக்களை நிறைய நேரம் தேடி தேடி வாங்கி அதை வளர்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்கவும் செய்கிறோம். ஆனால் இந்த பால்சம் பூ பார்த்திங்கன்னா வளர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப சுலபம். இதை நம்ம வளர்க்கும்போது நம்மளோட இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் சிங்கிள் பெட்டலும் இருக்குது. இப்படி அடுக்கடுக்காக குட்டி குட்டி ரோஜா போல் ரொம்ப அழகாக காட்சியளிக்கும். விதவிதமான கலரில் இந்த பூக்கள் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப காமனான கலர் தான். விதைகளை கொஞ்ச நாளுக்கு அப்படியே விட்டுட்டோம்னா வெடித்து சிதறும். அப்படி தான் செடிகள் வளரும். இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே விதைகள் விதைத்து விதின் அ வீக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள் சீக்கிரமாக முளைக்கும். இந்த மாதிரி குட்டி தொட்டியில் போட்டு அப்புறம் நாற்றுகளை நம்ம எடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அந்த எந்த இடத்துல வளர்க்குறோமோ அந்த இடத்துல இதை வளர்க்கலாம். பாத்தியை போல் இதை வளர்த்தோம்னா அந்த பூக்கள் அடர்ந்து வரும்போது நம்ம தோட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மண் கலவைன்னு பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மண் கிடையாது. ஈவன் மணலாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்ல ஆர்கானிக் சத்துக்கள் அதில் இருந்துச்சுன்னா இந்த செடிகள் சுலபமாக வளரும். அதே போல் தண்ணின்னு பார்க்கும்போது இந்த செடி வளர்றதுக்கு தண்ணி தேவை. அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் வளராது. ஓவராக தண்ணி அப்படியே சேர்ந்திருந்தாலும் இந்த செடி சீக்கிரமாக அழுகி போயிடும். மண் கலவை 6.1லேருந்து 7.5 வரைக்கும் pH இருந்தால் பால்சம் செடிகள் ரொம்ப அழகாக வளரும். இந்த செடிகள் வேகமாக வளரக்கூடியது. ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்த செடிகள் எவ்வளவு உயரமாக இப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இதை நம்ம ஈஸியாக மற்ற தொட்டிகளில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். அவசரத்துக்கு தொட்டி இல்லாததுனால இப்படி தூக்கி போடக்கூடிய பார்சல் பேக்ஸில் கூட நான் இப்படி இந்த நாற்றுகளை நட்டு வைத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதிலிருந்து கூட இப்போ அழகாக பூக்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மாடி தோட்டங்களில் இந்த மாதிரி வைத்தோம்னா இது நமக்கு ரொம்ப சுலபமானது கூட. அங்கங்கே பார்த்திங்கன்னா அழகழகாக பூக்களும் இருக்கும், பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. செடிகள் வைத்து ஒரு 1.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பித்தது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகளும் வருது. அதோட தண்டு ஸ்டெம் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அடியில் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அந்த ஸ்டெம்ஸ் இருக்குது. இலைகள் பார்த்திங்கன்னா இப்படி நீள் வடிவில் இவ்வளோ ஒரு அழகாக பச்சையாக இருக்குது. இந்த செடிகள் நல்ல வெயிலில் வளரும். ஓரளவுக்கு வளர்ந்த பிற்பாடு நல்லா டைரக்ட் சன் படும்படி நம்ம வைத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் தண்ணி இல்லைன்னா சீக்கிரம் வாடியும் போயிடும். பூக்களோட ஸ்டெம் இப்படி ரொம்ப டெண்டராக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூக்களே ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா அது மாறி விதையாக மாறும். விதைகள் ரொம்ப முற்றுக்கு விடக்கூடாது. முற்றும்போது அது அப்படியே பட்டு பட்டுன்னு வெடித்து சிதறும். நம்ம இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரவுண்ட் த இயர் நமக்கு இது பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இதை விதைப்பதும் சுலபம், வளர்ப்பதும் சுலபம். அதனால் விதவிதமான கலரை நம்ம தேடி வாங்கி நம்ம தோட்டத்தில் இதை விதைக்கலாம். பூச்சி தொந்தரவுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி செடிகளில் ரொம்ப பூச்சியை அஃபெக்ட் பண்ணாது. ரொம்ப ரேராக இந்த வெள்ளை பூச்சிகள் இதில் வளரும். அது ரொம்ப ரொம்ப ரேராக தான். அப்போ நம்ம இதுக்குரிய வேப்பெண்ணெயை அடித்து அதை நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். இந்த செடிகளிலிருந்து எண்ணெய் கூட தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது நமக்கு எவ்வளவு சாத்தியம்னு தெரியலை. இயற்கை மருத்துவத்தில் பல நோய்களுக்கு இது மருந்தாகவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு எது எப்படியோ இந்த செடிகள் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பதனால நம்ம தோட்டத்தில் வைத்து வளர்க்கும் போது நம்மளோட மனதும் வசியப்படும். இதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்ப ஸ்டேஜ்னால் கொஞ்சமாக பூக்கள் இப்போ வந்திருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா செடி முழுவதுமே அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். அவ்வளவு அழகான பூக்கள் இது. நீங்களும் இந்த பூக்கள் கிடச்சிச்சின்னா கட்டாயம் தேடி வாங்கி வளருங்கள் உங்கள் தோட்டத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.